வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மதுரைக்காரன் விஜய் பிரிட்டன்லேருந்து. எஸ், இந்த வீடியோ வந்து நான் பேசுகிறே ரொம்ப சந்தோஷமாக தான் பேசிகிட்டு இருக்கேன். எதனால அப்படின்னா, இது வந்து தேர்ட் இயர் நம்ம பிஎம் குளோபல் கரியர்ஸ் வந்து கன்சல்டன்சியாக ஸ்டார்ட் பண்ணி தேர்ட் இயர்க்குள்ளே போக போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 3வது வருஷமாக இப்போ வந்து கண்டினியூஸாக எவ்ரி அக்டோபரில் மாசிவ் நெட்வொர்க்கிங் ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவோம் இல்லையா யூகேல. ஸோ இது வந்து இந்த 3வது வருஷமாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். எப்போ அப்படின்னா அக்டோபர் 12ஆம் தேதி அடுத்த மாதம் சாட்டர்டே. அண்ட் எங்கே அப்படின்னா சேம் லொக்கேஷன், லாஸ்ட் இயர் எங்கே பண்ணமோ அதே லொக்கேஷன் தான். கொவன்ட்ரியில் மெத்தடிஸ்ட் ஹால் சர்ச் இருக்குது இல்லையா, சிட்டி சென்டரில். ஸோ பஸ் ஸ்டேஷன், ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு எல்லாமே பக்கம் தான் அது. ஸோ அந்த இடத்துல தான் இந்த வருஷமும் பண்ண போகிறோம். ஈவெண்ட் வந்து மார்னிங் 9:30 ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும் அன்டில் ஈவினிங் 5-6 வரைக்கும் ஈவெண்ட் வந்து போக போகுது ஃபுல் டே. அண்ட் மத்தியானம் லஞ்சுக்கு நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். டிக்கெட்டோட லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்கள் பசங்களோ யூகேயில் இருக்கிறாங்க, இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய கம்யூனிட்டி காட்டணும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் கீழே போய் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள். ரொம்ப சீப்பாக இது, ஏன்னா நாங்களாக ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு தடவையும் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ கீழே போய் டிக்கெட் புக் பண்ண சொல்லுங்கள். ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் புக் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா டிக்கெட் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா என்னால் அதுக்கு மேலே அகாமடேட் பண்ணிக்க முடியாது. சரிங்களா? ரைட், ஓகே. நான் என்னடா ஈவெண்ட்னு பேசுகிறானே தெரியாதவங்களுக்காக நான் சொல்லிடுறேன். இது வந்து 3வது வருஷம் பண்ணுறோம். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் வந்து மான்செஸ்டரில் பண்ணோம். அதுக்கப்புறமேலா செகண்ட் இயர் வந்து கொவன்ட்ரியில் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 250 to 275 300 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்திருந்தாங்க லாஸ்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர் பண்ணையில் ரொம்ப கம்மி தான், 100க்குள்ளே தான் இருப்பாங்க. 80 to 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. மான்செஸ்டரில் பண்ணோம். அண்ட் நிறைய பேர் சொன்னாங்க லண்டனில் இருந்தோ இல்லை பர்மிங்ஹாமில் இருந்தெல்லாம் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க, என்னால் ட்ராவல் பண்ண முடியாது அவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எங்கே நியராக வைக்கலாம், நிறைய பேர் வர முடியும் அப்படின்றத பார்த்து தான் கொவன்ட்ரி வந்து சூஸ் பண்ணோம். கொஞ்சம் சீப்பாகவும் எங்களுக்கு கிடைச்சது அது. ஸோ அதனால் சீப்புன்னெலாம் சொல்ல மாட்டேன். ஸோ அதனால தான் வந்து கொவன்ட்ரி வந்து சூஸ் பண்ணோம். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி கண்டினியூஸாக 3வது வருஷமும் வந்து இந்த ஈவெண்ட் பண்ணுறதுல. அண்ட் லாஸ்ட் இயர் என்னென்ன பண்ணோம் அப்படின்னா, நிறையா ப்ரொஃபஷ்னல் கெஸ்ட்ஸ் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ ப்ரொஃபஷ்னல் கெஸ்ட்ஸ் அப்படின்னா வேறு வேறு துறைகளில் இருக்கிறவங்க. இங்கே வந்து நம்ம தமிழ் மக்கள் இருப்பாங்கல்ல, ஒரு 10 வருஷம் இல்லை 15 வருஷம் 20 வருஷம் வந்து ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க அதில் வந்து எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க, இல்லை சீனியர் மேனேஜ்மெண்ட் பொசிஷனில் இருக்கிறவங்க. அவங்க எல்லாத்தையுமே வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ 2 வருஷமே வந்திருந்தாங்க. இந்த வருஷமும் கண்டிப்பாக வருவாங்க அவங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணாங்க. கொஞ்சம் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ப்ரொஃபஸர்ஸும் கூட வந்திருந்தாங்க. அவங்களாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. எப்படி வந்து இங்கே கோர்ஸ் ஒர்க் எல்லாமே எப்படி பண்ணணும், என்ன மாதிரிலாம் பண்ணக்கூடாது, என்ன செஞ்சால் பாஸ் ஆகலாம், என்ன செஞ்சால் பாஸ் ஆக முடியாது, என்னென்ன தவறுகள்லாம் செய்யக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணாங்க. அப்புறம் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து எப்படி சிவி ரெடி பண்ணணும், எனக்கு எப்படி வேலை கிடைச்சது நான் வரையில், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறையா ஷேர் பண்ணாங்க. பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐம் நாட் ஜோக்கிங் அட் ஆல். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. அந்த ஹோல் டே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப ஜாம் பேக்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அண்ட் வெரி குட் ஃபீட்பேக் வந்து ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. அண்ட் இந்த செஷன்லாம் வந்து மார்னிங் நடந்தது. அதுக்கப்புறம் எஸ் அஃப்கோர்ஸ் வி ஹேட் வெரி குட் ஃபுட். சூப்பர் கடைகள்லாம் வந்து ஸ்டால் ஆர்கனைஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இந்த தடவை ஃபுட்டும் வந்து சூப்பராக இருக்கும். லாஸ்ட் இயரும் ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அதுவும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது ஃபுட்டுக்கும். அண்ட் தென் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, பிஎம் குளோபல் கரியர்ஸ்லேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் பேர், இவங்களுக்குலாம் இங்கே வந்து வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அவங்க நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைச்சிருந்தது. ஸோ அவங்க எல்லாரையும் வந்து நம்ம ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டு எந்த கம்பெனியில் வேலை கிடைச்சது அண்ட் எப்படி வேலை கிடைச்சது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குலாம் வேலை கிடச்சிருக்கு. இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு கம்பெனியில் போய் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கனால அங்கே வேகன்சிஸ் ஏதோ ஒன்று வந்துச்சுனாலோ, இல்லை எப்படி வந்து இந்த கம்பெனிக்கெலாம் அப்ளை பண்ணணும், இல்லை என்ன மாதிரிலாம் நாங்கள் ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணோம், ப்ராசஸ் பண்ணியிருக்கோம், இது எல்லாத்தையுமே வந்து அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நம்ம கம்யூனிட்டியில் எல்லாருமே வந்து இப்போ நம்ம கம்யூனிட்டியில் தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க எல்லாருமே அதெல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமேலாம் இந்த ப்ரொஃபஷ்னல்ஸ், அப்புறமேலா ஸ்டூடெண்ட் வேலை கிடைச்ச பசங்க, இவங்க எல்லாருமே ஒவ்வொரு குரூப்பாக பிரித்து விட்டு ஆஃப்டர்நூன் செஷன் வந்து ஒரு இன்ட்ராக்டிவ்
Q&A செஷன் மாதிரி. ஸோ அது ஃபர்ஸ்ட் இயரும் ஆர்கனைஸ் பண்ணோம். அது ரொம்ப என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் ஆர்கனைஸ் பண்ணோம். லாஸ்ட் இயர் கொஞ்சம் டைம் வந்து இதாகிடுச்சு. ஸோ இந்த வருஷம் வந்து சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வருஷம் இன்னும் அதிகமாகவே ப்ரொஃபஷனல்ஸும் வர போகிறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து எக்கச்சக்கமாக வேலை கிடச்சிருக்கு. ஐம் வெரி ப்ரௌட் அஸ் வெல். நம்ம பசங்க நிறைய பேருக்கு வேலை கிடச்சிருக்கு. நீங்கள் ஈவெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாருமே வந்து எப்படி கிடச்சது, என்ன பண்ணாங்க, இது எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டையும் வந்து வி ஹவ் இன்வைட்டட். என்ன அப்படின்னா, இந்த ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து ஹீஸ் ஒரு ஒன் ஆஃப் த டாப் MNCs இந்த வேர்ல்டில் வந்து ஹீஸ் அ சீஃப் டெலிவரி ஆஃபீஸர். ஹீஸ் லைக் அ போர்ட் மெம்பர் மாதிரி. அண்ட் ஹீஸ் நவ் பார்ட் ஆஃப் அவர் கம்யூனிட்டி அஸ் வெல். அதுவும் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் வந்து செம்மையாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. நம்ம டீமுக்கும் சரி, அடுத்து வரப்போகிற நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி சூப்பராக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. யார் என்ன அப்படின்றத வந்து ஈவெண்ட்டில் வந்து பாருங்கள். ட்ரஸ்ட் மீ, சூப்பர் பர்சன் ஹி இஸ். அவர் செம்மையாக வந்து பேசுகிறாரு. உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் வந்து இந்த ஜாப் கிடைக்கும், இந்த மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரியில். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஹீஸ் கோனா டிஸ்கஸ். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த விஷயங்கள்லாம். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நிறையா பேர் இந்த வருஷம் வேலை கிடச்சி அவார்டு வாங்குறாங்க. ஏன் எனக்கு அது சொல்லலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா, when I found a job in this country, நான் 2012 இந்த நாட்டுக்கு வரையில் எனக்கு வேலை கிடச்சிது. அப்போ எனக்கு தெரிஞ்சு சுற்றி அதிகபட்சம் ஒரு 2 பேருக்கு தான் வேலை கிடச்சிருந்தது. ஸோ அது வந்து ரொம்ப ப்ரௌடான ஒரு மொமெண்ட்டாக தான் எல்லாருமே நாங்கள் ஃபீல் பண்ணோம். வேலை கிடச்சிருச்சு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ ஸ்பான்சர்ஷிப் மட்டும்தான் ஆப்ஷன். இல்லை அப்படின்னா அந்த PSWலாம் கிடையாது, ஊருக்கு போயிடணும் இல்லையா. ஸோ அப்போ வந்து அதை நான் யார்கிட்ட சொல்கிறது, அப்போ இந்த சோஷியல் மீடியாலலாம் எதுவுமே கிடையாது. வேலை கிடச்சிருக்கு, நான் இப்படி தான் வேலை கிடச்சிச்சு, எனக்கு இந்த மாதிரிலாம் நான் பண்ணேன், இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து கூட சொல்ல முடியாது யார்கிட்டையுமே. ஸோ அப்புறமேல எல்லாத்துக்குமே சொல்ல ஆரம்பித்தோம். நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிற மற்ற பசங்களுக்கும் சேம். அவங்களும் வந்து எல்லாருக்குமே வேலை கிடச்சி ஸ்பான்சர்ஷிப்லாம் அவங்களுக்கு ஸ்பான்சர்லாம் பண்ணதுக்கப்புறமேலா தே ஹேட் அ சேம். அப்படி ஆளுங்க தான் எல்லாருமே இப்போ கம்யூனிட்டியில் இருக்கிறாங்க. அண்ட் இது வருஷம் வருஷம் வந்து அது இன்னும் வளர்ந்துக்கிட்டே போகுது. இத்தனை பேருக்கு வேலை கிடைக்குது. வேலை கிடைக்கலன்னு ஒரு பெரிய டீமே வந்து இங்கே சொல்லிகிட்ருக்குறோம். பட் வேலை கிடைக்கிறவங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான ஸ்கில்ஸையும் என்கிட்ட கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருந்தாங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்ன அவங்க சூப்பராக ப்ரிப்பேர்டாக தான் வந்து படிக்கிறதுக்காகவே உள்ளே வருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 monthsலேருந்து 1 yearக்கு முன்னாடியே எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. என்ன செய்யணும், ஏது பண்ணணுன்ட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே வி யூஸ் டு கிவ். இல்லை வர வேண்டாம், உனக்கு இன்னும் டைம் ஆகும் அப்படின்னு சொன்னால் கவுன்சிலிங் செஷன்லேயே வி டெல் தேட் அஸ் வெல். ஸோ வந்து பாருங்கள், உங்களுக்கே வந்து பிடிக்கும் கண்டிப்பாக. அந்த நாள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது. ஓகே, இது யார் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ புதுசாக வந்திருப்பீங்க இல்லை யூகேக்கு, இல்லை ஜான் இன்டேக்கில் வந்திருப்பீங்க இந்த வருஷம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ படித்து முடிக்க போகிறீங்க, இல்லை இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, நான் என்ன பண்ணணும், என்னென்னலாம் செஞ்சால் வந்து வேலை கிடைக்கும். நான் சொல்லலே உங்களுக்கு தெரியுதுல, இட்ஸ் அ பியூர்லி நெட்வொர்க்கிங் ஈவெண்ட். ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸு, அதில் வந்து நிறையா ப்ரொஃபஷ்னல்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ், வேலை கிடைச்ச பசங்க, இவங்க எல்லாரும் வரையில் உங்களுக்கு அந்த வைபே வந்து சூப்பராக இருக்கும். சரியான ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். இந்த நாட்டில் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கும். சரியா? ஸோ அதனால் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக ஈவெண்ட்டுக்கு வாங்க. இந்த வருஷம் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் வந்து ஒன்று பண்ணியிருக்கிறோம். BM Global Careersல ஃபர்ஸ்ட் டைமாக, நான் லாஸ்ட் இயரே சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, we are providing scholarships. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு, BM Global Career ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிற சீனியர் பீப்புள் மட்டும் அவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணி செம்மையாக போட்டு வறுத்தெடுத்தாங்க எல்லாத்தையும். பயங்கரமான ஒரு ப்ராசஸ்க்கு அப்புறம் ஒரு குட்டி குரூப்பை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி we are providing them scholarships. 1000 poundsல இருந்து ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அதுவும் வந்து எங்களுக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. ஸோ இந்த விஷயம்லாம் பண்ண முடியுது நம்மளால், நம்ம தமிழ் மக்களுக்காக, தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அப்படின்னு சொல்லி நினைக்கல. ஐ ஹோப் இது தமிழ்நாடு அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்சம் வாஸ்டாகி இந்தியா இல்லை இன்டர்நேஷ்னல் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹோப் நீங்களும் கொஞ்சம் நினைங்க. ஸோ எஸ், ஸோ இந்த வருஷம் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்க போகிறோம். நிறைய பசங்க வந்து அவார்டு வாங்க போகிறாங்க. வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஈவெண்ட்டை. நான் ஏற்கனவே சொன்னேன், கீழே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறேன். அண்ட் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணையில் குரூப்பாக புக் பண்ணீங்க அப்படின்னா கால் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டிஸ்கவுண்ட்ஸ் ஆர் சம்திங்
நம்ம டீமுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அதிலே எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்குறேன், யாருக்கு காண்டாக்ட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து எப்படி வரணும், என்ன செய்யணும், எல்லாமே நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எந்த பஸ் எடுக்கணுமா, ட்ரெயின் எடுக்கணுமா, இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி. ஸோ ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சு, ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இமெயில் பண்ணுங்கள், இல்லை காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுத்துருப்பேன், புக்கிங் சைட்லேயே இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் பண்ணுங்கள். ஐம் வெரி வெரி ஈகர் டு see you all இந்த வருஷம். see you all at the event. எப்பயும் சொல்கிறது தான், சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க, சேஃபாக இருங்க, நல்லா சாப்பிட்டு தமிழில் பேசுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈவெண்ட்டுக்கு வாங்க, ஈவெண்ட்டில் மீட் பண்ணலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.